வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மாதிரியே பார்த்திங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலையும் புறக்கணிச்சிடலாம் ஒரு எண்ணத்தில் இருக்கார். ஸோ எதனால் புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, எதிர்ப்பு கொடுக்குறதுக்கு செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி எல்லாம் பார்த்திங்கன்னா போர்க்குடி தூக்கியிருக்காங்க. கொங்கு மண்டலம் நம்ம செல்வாக்காக இருக்கும். கொங்கு மண்டலத்தில் ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதுக்கு தயங்குறீங்கன்ற மாதிரி. ஸோ இப்படியே நீங்கள் விட்டுட்டு இருந்தீங்க, புறக்கணிச்சிட்டிங்கன்னா எல்லா தொண்டர்களும் வேறு மாட்டு கட்சிக்கு போயிடுவாங்க, விஜய் கட்சிக்கெலாம் போயிடுவாங்கன்ற மாதிரி அழுத்தம் கொடுத்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பயம்னா, ஈரோடு இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் போட்டியிட ஒரு சூழ்நிலை உருவாயிருமோன்ற பயம். ஏன்னா இரட்டை இலை சின்னம் முடங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கதா சொல்கிறாங்க. ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா அவரோட விளக்கத்தை கொடுத்துருக்காரு. பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா தேர்தல்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க பட்சத்தில் ஜனவரி மாதம் நெருங்கும் போதே பார்த்திங்கன்னா அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜனவரி இறுதியில் பார்த்திங்கன்னா அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரட்டை இலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு முடங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தொடர்ந்து புகழேந்தி போன்றவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இப்போ கையெழுத்து போட்டால் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இரட்டை இலை சின்னம் கேட்டால் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி போட்டிடாமல் கேட்டால் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்திட்டு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து விட்டால் மட்டும்தான் கிடைக்கும் இரட்டை இலை சின்னம். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இது மேலும் சிக்கல் தான் தரமாக இருக்குது. ஸோ கட்சி பார்த்திங்கன்னா இப்போ டெல்லி ஒரு சில முடிவு எடுத்து வச்சுருக்காங்க, கட்சி யார் கையில் போகுதுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை பார்த்திங்கன்னா டிடி தினகரன் ரேஸில் இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க. டிடி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எம்ஜிஆரோட மரியாதை வரும்போது சசிகலாவும் ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா எதிரும் புதிராக போன மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஓபிஎஸ் கோஷம் அவங்க ஓபிஎஸ் வாழ்க்கைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, சசிகலாவும் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவங்க கோஷம் போட்டிருந்தாங்க. எப்பயுமே பேசுவாங்க, பட் இந்த வாட்டி பேசுகிறன்றப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள மிகப்பெரிய லெவலில் கட்சியை யார் கைப்பற்றுறதுன்ற ஒரு போட்டி வர ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.